ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 67 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.52% பாசிட்டிவ்ல 12,926ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 211 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.72% நெகட்டிவ்ல 29,024ல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு நியூஸ் அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் மதர்சன் சுமியோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு மதர்சன் சுமியோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4% ரைஸ் இருந்தது. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா மதர்சன் சுமியோட மேனேஜ்மெண்ட் அவங்களோட அனலிஸ்ட் மீட்டிங்ல விஷன் 2025 அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட விஷன் 2025ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 2025க்குள்ள அவங்களோட ரெவென்யூ கிட்டத்தட்ட $36 பில்லியன் ரீச் பண்றதுக்கு டார்கெட் வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த $36 பில்லியன் ஐஎன்ஆர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி வரும். இப்போ அவங்களோட ரெவென்யூ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 63,000 crores இப்படி 63,000 crores 2025ல 2.5 லட்சம் கோடி வரத்துக்கு டார்கெட் வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து அவங்களோட ROCE, அதாவது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40%க்கு வச்சிருக்காங்க. இதை எப்படி அச்சீவ் பண்ண போறாங்கன்றதையும் சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த டார்கெட் அவங்க அச்சீவ் பண்றதுக்கு அவங்களோட மெயின் 4 கேட்டலிஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பிசினஸ் growth, நியூ டெக்னாலஜிஸ், எக்ஸ்பேன்ஷன் அண்ட் டைவர்சிஃபிகேஷன். இதுல டைவர்சிஃபிகேஷன் ரிலேட்டட் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க இப்ப இருக்கிற ஆட்டோ காம்பனன்ட் செக்மெண்ட்டை தாண்டி நான் ஆட்டோ காம்பனன்ட் செக்மெண்ட்லயும் பெனிட்ரேட் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க. அதாவது ஏரோஸ்பேஸ், லாஜிஸ்டிக்ஸ், ஹெல்த் கேர், ஐடி இந்த செக்மெண்ட்ஸ்லயும் அவங்களோட பெனிட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்பெசிபிக் செக்மெண்ட்ஸ்ல அவங்களோட சாமில் கம்பெனிக்கு, அதாவது சம்வர்தனா மதர்சன் இன்டர்நேஷனல் லிமிடெடுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து அவங்களோட 3C மாடலை ஃபாலோ பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அதாவது 3C மாடல்னா என்னதுன்னா கண்ட்ரி, கஸ்டமர், காம்பனன்ட். இதுல எதுல இருந்தும் பாத்தீங்கன்னா ஓவரால் ரெவென்யூ 10%க்கு மேல வராம பார்த்துப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்ட்ரில இருந்து, அதாவது எக்ஸாம்பிளுக்கு சைனான்னு எடுத்துக்கலாம். சைனால இருந்து அவங்களுக்கு 20% ரெவென்யூ வருதுன்னா இதை 10%க்குள்ள குறைப்பாங்க. அதாவது இது பிளெயினா பாக்குறப்ப இது நெகட்டிவ்னு நினைக்கலாம். ஆனா அவங்க ரெவென்யூ குறைக்க மாட்டாங்க. அந்த ஓவரால் கான்ட்ரிபியூஷன் அந்த கண்ட்ரில இருந்து குறைப்பாங்க. அது எப்படின்னா இப்ப சைனா 20% ரெவென்யூ கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னா மற்ற சில கண்ட்ரீஸ்ல அவங்களோட கான்சென்ட்ரேஷன் பண்ணி ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அப்போ ஓவரால் கான்ட்ரிபியூஷன்ல சைனா ஓரளவுக்கு 10%க்குள்ள வரும். ஸோ இப்படி அவங்களோட ரெவென்யூ குறைக்க மாட்டாங்க. ஆனா ஓவரால் கான்ட்ரிபியூஷன்ல எந்த ஒரு கண்ட்ரில இருந்தும் 10%க்கு மேல வராம பார்த்துப்பாங்க. ஸோ தட் எந்த ஒரு கண்ட்ரில ஏதாவது இஷ்யூ நடந்தாலும் அது அவங்கள அந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகாம பார்த்துப்பாங்க. அண்ட் இதே போலதான் கஸ்டமர் அண்ட் காம்பனன்ட், அதாவது எந்த ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்தும் பாத்தீங்கன்னா 10%க்கு மேல ஓவரால் ரெவென்யூ கான்ட்ரிபியூட் பண்ணாம பார்த்துப்பாங்க. அப்படி ஒரே கஸ்டமர் அதிகமா, அதாவது 10%க்கு மேல கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்னா இன்னொரு புது கஸ்டமர்ஸை பிடிச்சு இந்த கஸ்டமர் கிட்ட இருந்து ஓவரால் கான்ட்ரிபியூஷன் 10% கீழே இருக்கான்னு பார்த்துப்பாங்க. அண்ட் அதே போலதான் காம்பனன்ட்ஸும். அடுத்து டிவிடெண்ட் பே அவுட் பார்த்தீங்கன்னா அவங்களோட கன்சாலிடேட் ப்ராஃபிட்ல இருந்து 40% கொடுக்கறதுக்கு டார்கெட் வச்சிருக்காங்க. அண்ட் அதே போல நான் முன்னாடியே சொன்னது போல அவங்களோட ஆட்டோ காம்பனன்ட் செக்மெண்ட்டை தாண்டி நான் ஆட்டோ காம்பனன்ட்ஸ்லயும் என்டர் ஆக போறதா சொல்லியிருந்தாங்க. அண்ட் அந்த நான் ஆட்டோ காம்பனன்ட் செக்மெண்ட் அவங்களோட ஓவரால் ரெவென்யூல 25% கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி டார்கெட் வச்சிருக்காங்க. அண்ட் மதர்சன் சுமி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்களோட ரீஸ்ட்ரக்சரிங் பிளானை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ரீஸ்ட்ரக்சரிங் பிளான்ல சுமிமோத்தோட ஸ்டேக் பாத்தீங்கன்னா ரிடியூஸ் ஆகும். இது நான் காம்பனன்ட் செக்மெண்ட்ல அவங்களோட அக்விசிஷன்ஸை அக்ரெசிவா கொண்டு போறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த அக்விசிஷன்ஸ் எல்லாத்தையும் அவங்களோட கேஷ் ஃப்ளோ வச்சு பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் தேவைப்பட்டா கடனும் வாங்குவோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அப்படி கடன் வாங்குறப்போ டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 2.5 டைம்ஸுக்கு மேல இல்லாம பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி கம்பெனி அவங்களோட அனலிஸ்ட் மீட்டிங்ல ஸ்ட்ராங் கமெண்ட்ரி சொன்னதுனால மோஸ்ட் ஆஃப் த புரோக்கரேஜஸும் பார்த்தீங்கன்னா அவங்களோட டார்கெட்டை 155ல இருந்து 160க்கு வச்சிருக்காங்க. ஓகே, அடுத்து ரிலையன்ஸ் அண்ட் ஃபியூச்சர் குரூப்போட அப்டேட்டை பார்க்கலாம். ரிலையன்ஸ் அண்ட் ஃபியூச்சர் குரூப்போட டீலை காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்ரூவ் பண்ணதுனால இன்னைக்கு ரிலையன்ஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு 3% ரைஸ் ஆயிருந்தது. அண்ட் அதுவே ஃபியூச்சர் குரூப்போட ஷேர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்பர் சர்க்யூட்டை ஹிட் பண்ணியிருந்தது. அதாவது ஃபியூச்சர் ரீட்டைல், ஃபியூச்சர் லைஃப் ஸ்டைல்ஸ் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 10% அப்பர் சர்க்யூட்டை ஹிட் பண்ணியிருந்தது. அண்ட் அதுவே ஃபியூச்சர் என்டர்பிரைசஸோட ஷேர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 5% அப்பர் சர்க்யூட்டை ஹிட் பண்ணியிருந்தது. இது ரிலேட்டடா நம்மளோட நேத்து வீடியோல சொல்லியிருந்தோம். இப்போதைக்கு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மட்டும்தான் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது பாசிட்டிவா இருந்தாலும்
அடுத்து இந்த டீல வந்து செபி அப்ரூவ் பண்ணணும் அண்ட் என்சிஎல்டி அதாவது நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் அவங்களும் வந்து அப்ரூவ் பண்ணணும். அண்ட் அதே போல் ஹைகோர்ட்லையும் அண்ட் சிங்கப்பூர் ஆர்பிட்ரேஷன் சென்டர்லையும் இதோட டெவலப்மெண்ட்ஸ் எப்படி இருக்க போகுதுன்றதையும் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கும். ஓகே, அடுத்து வந்து ஆர்பிஐயோட இன்டர்னல் ஒர்க்கிங் குரூப் பேனல் ரெக்கமெண்டேஷன்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த ரெக்கமெண்டேஷன்ஸை நம்ம வந்து நேற்று வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருந்தோம். இன்னைக்கு வந்து சில பேங்க்ஸ் அண்ட் என்பிஎஃப்சிஸ் அண்ட் புரோக்கரேஜஸ் எல்லாமே வந்து அவங்களோட கமெண்ட்ஸை சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து என்பிஎஃப்சிஸ் பேங்காக கன்வெர்ட் ஆகிறத பற்றி சில பேர் அவங்களோட கமெண்ட்ஸை சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து என்பிஎஃப்சிஸ் பேங்காக கன்வெர்ட் ஆகிறப்போ லோ காஸ்ட் டெபாசிட் வரது ஒரு அட்வான்டேஜாக இருந்தாலும் இதில் சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் பர்டிகுலராக ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் ஃபினான்ஸோட எம்டியான உமேஷ் ரேவான்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்பிஎஃப்சிஸ் எல்லாமே பேங்காக கன்வெர்ட் ஆச்சுன்னா பேங்கிங்கோட ரெகுலேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். அதாவது கேஷ் ரிசர்வ் ரேஷியோ மெயின்டைன் பண்ணணும், அடுத்து ஸ்டாச்சுட்டரி லிக்விட் ரேஷியோ மெயின்டைன் பண்ணணும், அண்ட் இப்போ இருக்கிற போர்ட்ஃபோலியோவை அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு செக்மெண்ட்ல இருக்கிற கான்சென்ட்ரேஷனை வந்து ரெடியூஸ் பண்ணணும். ஸோ இப்படி நிறைய சேலஞ்சஸ் வந்து என்பிஎஃப்சிஸை பேங்காக கன்வெர்ட் பண்ணுறதுல இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இதனால தான் பார்த்தீங்கன்னா பேங்க்கை ஸ்டார்ட் பண்ணுறது ஈஸி, ஆனால் என்பிஎஃப்சிஸை பேங்காக கன்வெர்ட் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் ஃபினான்ஸ் வந்து இப்போதுக்கு பேங்காக கன்வெர்ட் பண்ணுறதுல எந்த ஒரு அர்ஜென்சியும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அதே போல் இந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் தான், இதில் நிறைய சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அடுத்து கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்து பேங்க் ஓப்பன் பண்ணுறதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புதுசாக கார்ப்பரேட்ஸ் எல்லாமே பேங்க் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா பேங்கிங் செக்டாரில் காம்படிஷன்ன்றது இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து நிறைய பப்ளிக்ஸை பேங்க்குள்ளே கொண்டு வரதுக்கு யூஸ் ஆகும். மார்க்கெட் சைஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கறதுலையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காம்படிஷன் இருக்கும். அண்ட் அதே போல் பேங்கிங்கோட ப்ராசஸிங்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்பீடுன்றது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் பேங்கிங்கோட ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா பேங்கிங்கை விட டெக்னாலஜின்றது ரொம்பவே ப்ளே ஆக ஆரம்பிக்கும். அதாவது கிளவுட் பேங்கிங், டிஜிட்டல் பேங்கிங்னு வரும். ஸோ இதில் வந்து காம்படிட்டிவாக டெக்னாலஜி வைஸாக யார் வந்து அப்கிரேட் ஆகுறாங்களோ அவங்களால தான் சஸ்டெயின் ஆக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் சின்ன சின்ன பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஞ்சரில் இருப்பாங்க. ஸோ ஒன்று மற்ற லார்ஜர் பேங்க்ஸோட சேருவாங்க, இல்லை ப்ரைவேட்டைஸ் ஆகிடுவாங்க. ஆனால் ஆல்ரெடி சொன்னது போலவே இது எல்லாமே ரெக்கமெண்டேஷன்ஸ் தான். இது இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகிறப்போ காம்படிட்டிவாக இருக்கிற ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து சேஃபாக இருக்கும். அடுத்து இண்டஸ்இண்ட் பேங்க் பற்றி பார்க்குறப்போ நம்ம நேற்று வீடியோவில் சொன்னது போல் இந்த ரிப்போர்ட்டில் இருக்கிற சில ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். அதாவது பேங்க் ஸ்டார்ட் பண்ணி 15 இயர்ஸ்க்கு மேலே ஆகுதுன்னா அந்த பேங்க்கில் ப்ரமோட்டர்ஸோட ஸ்டேக் வந்து மேக்ஸிமமாக 15% தான் இருக்க முடியும். ஆனால் அது வந்து இப்போ 26%க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி கொட்டாக் மஹிந்திரா பேங்க்குக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரமோட்டர் ஸ்டேக் வந்து 26%ல தான் இருக்குது. ஆர்பிஐ வந்து கொட்டாக் மஹிந்திரா பேங்கோட ப்ரமோட்டரான உதய் கொட்டாக்கு மட்டும் ஒரு எக்ஸப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதை காரணமாக காட்டி இண்டஸ்இண்ட் பேங்க்கும் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கிட்ட நிறைய வாட்டி 15% இருந்து அவங்களும் 26%க்கு ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு ரிக்வஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த ஆர்பிஐயோட பேனல் ரிப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா இதை ரெக்கமெண்ட் பண்ணுறதுனால அடுத்து அவங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு வரும். ஆனால் இது எல்லாமே ரெக்கமெண்டேஷன்ஸ் தான். இது இம்ப்ளிமெண்ட் ஆகிறப்ப தான் அவங்களோட ஸ்டேக் அவங்களால இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் இப்போதைக்கு இது இம்ப்ளிமெண்ட் ஆகுன்ற ஹோப்ஸில் அப்படி இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா இண்டஸ் பேங்கோட ப்ரமோட்டர்ஸ் வந்து 26%க்கு அவங்களோட ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்ற ஹோப்ஸில் தான் வந்து இப்போ அதோட ஷேர் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அடுத்து ஆக்ஸ்ஃபோர்ட் அண்ட் ஆஸ்ட்ராஜெனிகா சேர்ந்து டெவலப் பண்ணுற அவங்களோட வேக்சின் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 70% எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது இனிஷியலாக வந்து ஆஃப் டோஸ் கொடுத்து அடுத்து மந்த் ஆன் மந்த் ஒரு டோஸ் கொடுக்குறப்போ அது வந்து 90% எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுவே 2 டோசஸ் கொடுக்குறப்போ 62% எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 70% எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால டபிள்யூஹெச்ஓவை அவங்களோட வேக்சினுக்கு வந்து எமர்ஜென்சி யூஸ் அப்ரூவல் ரிக்வெஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொன்னது போல் இந்த ஆஸ்ட்ராஜெனிகாவோட வேக்சின் அப்டேட் பார்த்தீங்கன்னா ஓகார்ட் ஃபார்மாவை பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணும். ஏன்னா ஓகார்ட் ஃபார்மா பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்ட்ராஜெனிகாவோட வேக்சினை மேனுஃபேக்சர் பண்ணி யூகே கவர்மெண்ட்டுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ இப்படி ஆஸ்ட்ராஜெனிகாவோட வேக்சின் ரிலேட்டடாக பாசிட்டிவ் அப்டேட்ஸ் வரதுனால அடுத்து அவங்க இந்த வேக்சினை யூகே கவர்மெண்ட்டுக்கு மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ண போகிறதுன்றதுனால தான் அவங்களோட ஷேர்ஸ் வந்து பாசிட்டிவாக ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இதோட ஷேர் ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி ஒரு வாரத்திலேயே 40% இன்க்ரீஸ் ஆனது நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, அடுத்து ஃபைனலாக நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை பார்த்துடலாம். நிஃப்டியோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 12,820ல பார்க்குறேன். அதுவே இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 12,970ல பார்க்குறேன். அடுத்து பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 28,300ல பார்க்குறேன். அதுவே ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 29,470ல பார்க்குறேன்.
ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட மறுபடியும் உங்கள் முன்னாடி வரேன். அது வரைக்கும் டேக் கேர். ஜெய் ஹிந்த்.